நிகழ்ச்சி என்பது முதல் முதலில் தமிழகத்திலே பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் வருகை தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இது அமையும். அதே நேரத்தில் நேற்றைய தினம் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும். நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய மக்கள் நாயகன், மக்களால் எதிர்காலத்தை அருகில் அமர்த்தப் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்களை அத்தனை பேரும் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் யாரை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார். அந்த நிபந்தனைகள் இல்ல, அதெல்லாம் மாறிடுச்சு, கொடுக்கல, ஃப்ரீயா இருக்கிறார். இந்த இடம் வந்து HRNC சொந்தமானது. இது வந்து யாரு சொன்னா? இருங்க, ஒரு கேள்வி கேட்ட இத்தனை பேர் கேள்வி கேட்டேன். ஒருத்தர் கேளுங்க. HRNC பொறுத்தவரையிலும் கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆலயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒரு ஜம்ப் மேல போயிட்டாங்க. ஏதோ உங்களுக்காக பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அறங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் HRNC வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலே வந்து இன்னும் சரியான முறையில் ஒரு கருத்துக்கள் சொல்லுவோம். எல்லாரும் கருத்து சொன்னா நல்லா இருக்காது. அப்புறம் அதுக்கு நான் ஒண்ணு சொல்லக்கூடாதுல்ல. நான் சொன்னா பெரியவங்க ஒத்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நினைக்கிறேன். ஏன்னா அவரு இருங்க, கத்துக்குட்டின்னு சொன்னாரு. எப்படி மந்திரி பதவி எடுத்தாங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு திருப்பி ஒரு கருத்து சொல்லக்கூடாது. நேற்றைய கூட்டத்துல